பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. கர்நாடக பகுதி என்றால் தாயே எனக்கு விஜயநகர சாம்ராஜ்யம் தான் நினைவில் வரும். மைசூரும் அதன் மிச்சம் தானே. அங்கே எப்படி ஹைதர் அலி, திப்பு சுல்தான் என ஆட்சியாளர்கள் வந்தார்கள்? அவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்படி போர்கள் ஏற்பட்டன? அந்த சிறுவனின் கேள்வியில் மைசூர் ராஜ்யத்தின் பெரும் வரலாறே அடங்கியிருந்தது. அவனுக்கு மைசூரின் பின்னணியை சொன்னேன். தில்லி சுல்தான்களின் படையெடுப்புகளிலிருந்து தென்னகத்தை காப்பாற்ற விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றியது. அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கீழ் ஒரு சிறிய ராஜ்யமாக மைசூரை 1399 நிறுவினார் யதுராஜ உடையார். தொடக்கத்தில் மிகச்சிறிய பகுதியாக இருந்த மைசூர் உடையார் ஆட்சியாளர்களின் வெற்றிகளால் பிற்காலத்தில் பெரிய ராஜ்யமாக வளர்ந்தது. 1565 விஜயநகர பேரரசு வீழ்ச்சி காணும் வரையில் அதன் ஒரு பகுதியாக இருந்தது மைசூர். விஜயநகர பேரரசுக்கு கப்பம் செலுத்திக் கொண்டிருந்த குறுநில மன்னர்களாகவே இருந்தார்கள் மைசூர் உடையார்கள். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்குப் பின் முதலாம் ராஜ உடையார் மைசூர் ராஜ்யத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். 1610 பாதுகாப்பு கருதி தன் ராஜ்யத்தின் தலைநகரை மைசூரிலிருந்து காவேரி ஆற்றின் தீவு பகுதியாக இருந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு மாற்றிக்கொண்டார். இந்த ஸ்ரீரங்கப்பட்டணம்தான் பின்னாளில் மைசூரை ஆட்சி செய்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகிய இருவரின் வரலாற்றை தன்னுள்ளே பதிவு செய்து கொண்டது. 1659 முதலாம் நரசராஜ உடையார் ஆட்சி காலத்தில் மைசூர் ராஜ்யம் தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளி வரை விரிந்திருந்தது. 1704 சிக்க தேவராஜ உடையார் காலத்தில் மைசூர் ராஜ்யம் உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. மைசூர் இராணுவத்தில் சிக்கா கிருஷ்ணராஜ உடையாரின் அமைச்சர்களின் கீழ் ஒரு சாதாரண குதிரை வீரனாக தனது வாழ்க்கையை தொடங்கினான் ஹைதர் அலி. அவனுக்கு படிப்பறிவு இல்லைதான், ஆனால் இராணுவ திறமை இருந்தது. கிருஷ்ணராஜ உடையார் அப்போது 20 வயது இளைஞன். 1749 நடந்த தேவனஹள்ளி போரில் ஹைதர் அலியின் செயல்பாடு அவன் மீது தனி கவனம் கொள்ள வைத்திருந்தது. அந்த போருக்கு பின்னர் அவன் குதிரைப்படை தளபதியானான். தொடர்ந்து மைசூரின் படைகளை அவன் தன்வயப்படுத்திக் கொண்டான். மைசூர் அரசன் கிருஷ்ணராஜ உடையார் வலுவற்றவன் ஆனான். 1761 உடையாரை ஒரு பொம்மை அரசனாக்கி தானே மைசூரின் ஆட்சியாளராக அறிவித்துக் கொண்டான். இவ்விதமாக ஹைதர் அலியும் அவன் மகன் திப்பு சுல்தானும் மைசூர் அரசை கைப்பற்றிக் கொண்ட பின்னர் சில போர்களையும் நடத்தினார்கள். 1761 முதல் 1799 வரை சுமார் 40 ஆண்டுகள் மைசூரை தந்தையும் மகனுமாகவே ஆண்டார்கள். 1799 திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு மைசூர் ராஜ்யத்தை தங்கள் வசப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீண்டும் உடையார் குடும்பத்திடம் மைசூரை அளித்து தங்கள் வரி வசூலுக்கு உட்பட்ட பகுதியாக ஆக்கிக் கொண்டார்கள்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.